கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட பொய் செய்தியால் மேலும் பலர் கள்ளசாராயத்தை குடித்து உயிரிழந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ வெளியிட்டு ஆதாரத்தை காட்டியுள்ளார். அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 3 பேர் 18ஆம் தேதி என்று கருதுகிறேன், 19ஆம் தேதி என்று கருதுகிறேன், 3 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர் வெளியிட்டிருக்கிறார், செய்தி வெளியிட்டார். அந்த 3 பேரும் ஒரு வயிற்று வலி வயிற்றுப்போக்கால் இறந்தார். இன்னொரு பேர் வயது முதிர்வின் காரணமாக இருந்தார். இன்னொருவர் வலிப்பு வந்து இருந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார். இதை மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியதாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க. கலெக்டர் வீடியோ நல்லா போடுவோம். பிரவீன் ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாம 2 பேர் வந்து வேற டெஸ்ட்டுக்கான ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் கிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெஸ்ட் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் எடுக்கும் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. பாத்தீங்களா, இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசுடைய தூண்டில் பெற செய்தி வெளியிட்டிருக்கார். ஒரு பெண்மணி இது குறித்து பேசலாம். முடிவு எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தார். அந்த கள்ளச்சாராயம் குடித்தார் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் அருந்தியதாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.